எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம் இல்லையா? அதனால இத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பேசுவோம். மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியும் உங்களுக்கு இன்னும் பணம் வரலையா? இல்ல வந்துகிட்டு இருந்த பணம் திடீர்னு நின்னு போச்சா? இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய பேர் ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரியும். கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, அப்போ நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, இந்த திட்டத்தோட முக்கியமான வாக்குறுதி என்ன, பணம் நின்னு போனா என்ன செய்யறது, எப்படி மேல்முறையீடு பண்றது, புதுசா அப்ளை பண்றவங்க என்ன பண்ணணும், அப்புறம் எதிர்காலத்துல இந்த திட்டத்துல என்ன மாற்றம் வரலான்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த திட்டம் எவ்ளோ பெரியது, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தோட அடிப்படை விஷயமே இதுதான். தகுதியான பெண்களுக்கு மாசம் தவறாம 1000 ரூபாய் நேரா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். இது ஏதோ சின்ன திட்டம்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு 1.34 கோடி பேருக்கு மேல இந்த திட்டத்தால பயனடைஞ்சிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய நம்பர். அப்போ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்ச வருமானம் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தை கொடுக்கறது தான். இதன் மூலமா அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்க முடியும். இந்த திட்டத்தோட நோக்கம் ரொம்ப நல்லா இருந்தாலும் நிறைய பெண்கள் சில உண்மையான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது, தகுதி இருந்தும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகியிருக்கலாம். இல்லைன்னா மாசம் அந்த பணம் திடீர்னு நின்னு போயிருக்கலாம். புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ஸ்பெஷல் கேம்ப்ல அப்ளை பண்ணியும் பணம் வராம இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா நீங்க மட்டும் தனியா இல்ல, அரசாங்கத்துக்கே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். சரி, இப்போ இதுக்கான தீர்வுக்கு வருவோம். உங்க பிரச்சனைய அரசாங்கத்துக்கிட்ட சொல்றதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான நேரடியான வழி இருக்கு. அதுக்கு தாங்க அரசாங்கம் ஒரு ஆன்லைன் முறையே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல அதுக்கான அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போகணும். அங்க உங்க ரேஷன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க. உங்க ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை உள்ளிட்டு லாகின் பண்ணிட்டு உங்க புகாரையும் அதுக்கான விவரங்களையும் சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த வெப்சைட் முகவரியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. tnega.org/kmut-grievance. இதுதான் மேல்முறையீடு பண்றதுக்கான ஒரே அதிகாரப்பூர்வமான வெப்சைட். தெரியாம வேற எந்த போலி வெப்சைட்டுக்கும் போயிடாதீங்க. சரி, நீங்க மேல்முறையீடு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? உங்க விண்ணப்பம் நேரா வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ஆர்டிஓக்கு போகும். அவங்க உங்க கேஸ முழுசா பாப்பாங்க. தேவைப்பட்டா நேரடியா கள ஆய்வு கூட செஞ்சு நீங்க தகுதியானவரான செக் பண்ணுவாங்க. எல்லாம் சரியா இருந்தா உங்களுக்கு உரிமை தொகை வர ஆரம்பிச்சிடும். சரி, இதெல்லாம் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு. ஒருவேளை நீங்க புதுசா தகுதி பெற்று இதுவரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லைன்னா என்ன பண்றது? நல்ல செய்தி என்னன்னா, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, தகுதியுள்ள புது பயனாளிகள் விண்ணப்பிக்க கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும்னு. முக்கியமா புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்பவே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கரண்ட் பில், அப்புறம் ஆதார் லிங்க் பண்ண பேங்க் பாஸ்புக். இதெல்லாம் கையில இருந்தா அப்ளிகேஷன் ஓபன் ஆனதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்த்தாச்சு. இனி இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இந்த உரிமை தொகை உயருமா அப்படிங்கிறது தான். இப்போ மாசம் 1000 ரூபாய் வருது. ஆனா எதிர்காலத்துல இது 1500 2000 ரூபாய் வரைக்கும் கூட உயரலான்னு முதலமைச்சரே சில சூச்சனைகள் கொடுத்திருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை நிமிரும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உயர்ந்த நடைபட நிச்சயம் மகளிர் உரிமை தொகையும் உயரும், பெண்களின் உரிமையும் உயரும்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்க. பெண்களோட வளர்ச்சியையும் இந்த தொகையோட உயர்வையும் நேரடியா இணைச்சு பேசுறாரு. ஆக மொத்தத்துல நாம என்ன செய்யணும்? உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தா உடனே அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல போய் மேல்முறையீடு பண்ணுங்க. நீங்க ஒரு புதிய விண்ணப்பதாரர்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அரசாங்க அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா அதையும் ஆன்லைன் குறைதீர்க்கும் தளத்துல தெளிவா சொல்லுங்க. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கலாம். உங்க சமூகத்துல இருக்கிற பெண்களுக்கு இந்த நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன அர்த்தத்தை கொடுக்குது? ஏன்னா இந்த 1000 ரூபாய்ங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல, அது பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு அதிகாரம், ஒரு சமத்துவமான எதிர்காலத்துக்கான ஒரு படி.